கோவில்பட்டியில் அதிவேகமாக காரை ஓட்டிய 16 வயது சிறுவன் மிட்டாய் கடையை காலி செய்த பதைபதைக்க வைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ராஜீவ் நகர் பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் ஒருவன் தங்களது வீட்டிலிருந்த காரில் தனது தாயாரை கண் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பியுள்ளார். லைசென்ஸ் இல்லாமல் காரை ஓட்டுவதே தவறு. இதில் லைசென்ஸ் வாங்கும் வயது கூட வராத சிறுவன் காரை ஓட்டி வந்துள்ளான். சிறுவன் மாதங்கோவில் சாலை வளைவு பகுதியில் திரும்பும்போது தவறுதலாக பிரேக்குக்கு பதிலாக ஆக்சிலேட்டரை கொடுத்துள்ளார். இதனால் சீறி பாய்ந்த கார் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த முன்னாள் நகராட்சி ஊழியர் கணேஷ் என்பவர் மீது மோதி அருகிலிருந்த மிட்டாய் கடையில் புகுந்து அங்கிருந்த கம்பியில் மோதி நின்றது. மேலும் மிட்டாய் கடையின் முன் முகப்பு பகுதி மற்றும் கடையில் இருந்த தின்பண்டங்கள் வீணாகின. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து குறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். லைசென்ஸ் இல்லாமல் பிள்ளைகள் வாகனம் ஓட்டினால் பெற்றோர்கள் மீது நடவடிக்கை பாயும் என தொடர்ந்து போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுக்கும் நிலையில் தாயுடன் கார் ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்திய சிறுவனின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.